வணக்கம். இது உங்கள் கௌதமன். இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்ட்ரக்சரல் ஸ்டைல் டீடைலிங் ப்ராசஸ். ஸ்ட்ரக்சரல் ஸ்டைல் டீடைலிங்கில் நமக்கு என்னென்ன இன்புட் இன்ஃபர்மேஷன் கொடுப்பார்கள், நாம் என்னென்ன அவுட்புட் இன்ஃபர்மேஷன் கஸ்டமருக்கு கொடுக்கின்றோம் என்பதை பற்றிய ஒரு கண்ணோட்டம். முதலில் நமக்கு என்னென்ன இன்புட் இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படி என்றால் ஸ்ட்ரக்சரல் பிளான். இது ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் டிசைன் செய்து அவர் உருவாக்கி கொடுக்கின்ற டிராயிங்ஸுக்கு ஸ்ட்ரக்சரல் பிளான்ஸ் பேரு. இந்த டிராயிங்ஸ்லாம் S1, S2, S3, S100, S101, S102 அப்படின்னு போகும். பிளாக் வைஸும் போகும், பில்டிங் வைஸும் போகும். ஒரு ப்ராஜெக்ட்ல நிறைய பில்டிங் இருந்ததுன்னா அந்த பில்டிங் நேமும் இருக்கும். ஆனா பொதுவா ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா எஸ் என்ற எழுத்தோட ஆரம்பிச்சாலே அது ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ் தான். அதற்கப்புறம் என்ன வேணாலும் இருக்கலாம். இப்போ பில்டிங் ABC அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கு அப்படி என்றால் S-A1, S-A2 அப்படின்ற டிராயிங் இருக்கலாம். அதனால எஸ் என்று ஆரம்பித்தாலே ஸ்ட்ரக்சரல் பிளான் என்ற முடிவுக்கு வந்துடலாம். அடுத்து ஆர்கிடெக்சரல் பிளான். இப்போ ஏற்கனவே ஸ்ட்ரக்சரல் பிளான் சொன்ன மாதிரி தான் இதுவும் இருக்கும். இவைகள் எல்லாமே ஏ என்ற எழுத்தோட ஆரம்பிக்கும். அப்ப ஏ என்று ஆரம்பித்தால் ஆர்கிடெக்சரல் பிளான் அப்படின்ற முடிவுக்கு வந்துடலாம். அடுத்து சிவில் டிராயிங்ஸ். இவைகள் சி என்ற எழுத்தோட ஆரம்பிக்கும். பிளம்பிங் டிராயிங்ஸ் பி என்ற எழுத்தோட ஆரம்பிக்கும். எலக்ட்ரிக்கல் பிளான்ஸ் இ என்ற எழுத்தோட ஆரம்பிக்கும். ஜாயிஸ்ட் டிராயிங்ஸ் ஜே என்ற எழுத்தோட ஆரம்பிக்கும். ஸ்டீல் டெக் டிராயிங்ஸ் டி என்று ஆரம்பிக்கும். HVAC டிராயிங்ஸ் ஹெச் என்று ஆரம்பிக்கும். அதர் ட்ரேடர்ஸ் டிராயிங் அதாவது கார்பெண்டர்ஸ், பைப்பிங், பிளம்பிங் அது போன்ற டிராயிங்குகள் இருக்கலாம். அவைகள் எல்லாம் எம் என்று ஆரம்பிக்கும். மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டிராயிங்ஸும் எம் என்று ஆரம்பிக்கும். இதை தவிர ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்ற டாக்குமெண்ட் எழுத்தால இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான அனைத்து விவரங்களும் டெக்ஸ்ட்ல கொடுத்திருப்பாங்க. இவை ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ற ஒரு பெயரோட இருக்கும். இதுல நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். ஒரு ட்ரேடருக்குமான செக்ஷன்ஸ் இருக்கும். கார்பெண்டர்ல இருந்து, பிளம்பர்ல இருந்து, ஜாயிஸ்ட், டெக், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ், பெயிண்டிங், வெல்டிங் இது போல தனித்தனி செக்ஷன்ஸ் பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. இவை ஸ்பெசிஃபிகேஷன் என்ற பெயரோட தான் இருக்கும் இந்த டாக்குமெண்ட். இப்போ நாம ஒவ்வொன்றா கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாம். ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸ்ல என்ன இருக்கும் என்றால் அந்த பில்டிங் உடைய ஓவரால் பிளான் காமிக்கப்பட்டிருக்கும். ஓவரால் டைமென்ஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. அந்த பில்டிங்க கிரிட் அப்படி என்று பிரிச்சிருப்பாங்க. ஹரிசாண்டலாவும் வெர்டிகலாவும் கிரிட்ஸ் பிரிச்சிருப்பாங்க. இவைகள்ல ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காலம்ஸ், பீம்ஸ், பிரேசிங்ஸ் மற்றும் பிற ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்ஸ்லாம் எங்கெங்க லொகேட் ஆயிருக்கும், அதோட சைஸ் என்ன, அதோடைய எலிவேஷன்ஸ் என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரல் பிளான்ல கொடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம செக்ஷனல் வியூஸும் இருக்கும். அங்கங்க அந்த பில்டிங்கை கட் பண்ணி அங்க இருந்து பார்த்தா அந்த ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் எப்படி தெரியும் அப்படின்ற விவரமும் இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த பில்டிங்ல பொதுவான ஒரு ஐடியா, அதாவது எப்படி இந்த ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட் இன்னொரு ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட்டோட கனெக்ட் ஆக போகுது, காலம் பீமோட எப்படி ஃப்ரேம் ஆக போகுது, பீம் இன்னொரு பீமோட எப்படி ஃப்ரேம் ஆக போகுது, இது போன்ற விஷயங்களும் செக்ஷன்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வியூல கொடுத்திருப்பாங்க. இது ஸ்ட்ரக்சரல் டிராயிங். நம்ம ஏற்கனவே சொன்னது போல எஸ் என்ற பெயரோட இவைகள் ஆரம்பிக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஆர்கிடெக்சரல் பிளான்ஸ். இவைகள் ஏ என்று ஆரம்பிக்கும். இந்த டிராயிங்ஸ்ல பில்டிங்குடைய அமைப்பு கொடுத்திருப்பாங்க. அதாவது எலிவேஷன் வியூஸ் கொடுத்திருப்பாங்க. ஃப்ரண்ட், பேக், சைடு, டாப் எல்லாம் கொடுத்திருப்பாங்க. மேலும் அந்த பில்டிங்கை எப்படி பிரிச்சிருக்க போறாங்க, அறைகள்லாம் எப்படி பிரிச்சிருக்க போறாங்க, அவைகளுடைய அளவுகள் என்ன, அந்த பிரிக்கப்படக்கூடிய வால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும். அந்த வால் எந்த மாதிரியான மெட்டீரியலை கொண்டு அமைக்க போறாங்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். செக்ஷன்ஸ் இருக்கும். பில்டிங்குடைய இன்டீரியர், எக்ஸ்டீரியர் டிசைன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் இந்த ஆர்கிடெக்சர் டிராயிங்ல தான் கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது சிவில் டிராயிங். சிவில் டிராயிங் என்பது கான்கிரீட், சிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மட்டும் கவர் பண்ணியிருக்கும். அதாவது கான்கிரீட் வாலா இருந்ததுன்னா அந்த வால் சம்பந்தப்பட்ட விவரங்கள் இருக்கும், சைஸ் இருக்கும், டைமென்ஷன்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஃப்ளோர் என்ன மாதிரியான மெட்டீரியலை கொண்டு ஃப்ளோர் எல்லாம் பண்ண போறாங்க, அதோட டிசைன் எப்படி இருக்கும், பேவ்மெண்ட்னு சொல்லக்கூடிய பில்டிங்கை சுற்றி இருக்கக்கூடிய பேவ்மெண்ட் ஏரியா, நடைபாதைகள், காரிடர்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கும், அப்படிப்பட்ட விஷயங்கள் இந்த சிவில் டிராயிங்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது பிளம்பிங் டிராயிங். இது பில்டிங்குக்குள்ள என்னென்ன பைப் லைன் எப்படி எப்படிலாம் போக போகுது, அதோட இன்லெட், அவுட்லெட் எங்கெங்க அமைய போகுது,
அதோடைய கண்ட்ரோல்ஸ் வந்து எப்படி கொடுக்க போறாங்கன்றது இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது எலக்ட்ரிக்கல் டிராயிங்ஸ். எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்ஸ் எங்கெங்க போக போகுது, லைட்டிங், ஃபேன்ஸ் மற்றும் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எங்க இருக்க போகுது, அவைக்கான கண்ட்ரோல்ஸ் எங்க கொடுக்க போறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். இப்ப நம்ம பார்த்த எலக்ட்ரிக்கல், பிளம்பிங் இந்த விஷயங்கள் நம்மளை எப்படி பாதிக்கும் என்றால், நம்மளுடைய ஸ்டீல் காம்போனன்ட்ல அவைகள் வந்து இடிக்கக்கூடாது, கிளாஷ் ஆகக்கூடாது. அதற்காக இந்த 2 டிராயிங்கும் நம்ம ரெஃபர் பண்ண வேண்டி இருக்கும். ஏதாவது எலக்ட்ரிக்கல் இல்ல பிளம்பிங் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளுடைய காம்போனன்ட்டை இடிக்குதா, சிவில் டிராயிங்ஸ்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் நம்மளுடைய ஸ்டீலை வந்து பாதிக்குது என்றால் நம்ம உடனடியாக ஃபேப்ரிகேட்டருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும். இந்த ஐட்டம் வந்து இங்க கிளாஷ் ஆகுது அப்படின்னு. அதை பொறுத்து அவர்கள் மாற்றி அமைப்பார்கள். நம்ம மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ஸ்ட்ரக்சரல் என்ஜினியர் ஸ்ட்ரக்சரல் டிராயிங்ஸை ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் நம்ம மாற்றணும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஜாய்ஸ்ட் டிராயிங். ஜாய்ஸ்டும் ஒரு ஸ்ட்ரக்சரல் ஸ்டீல் காம்போனன்ட் தான். இது ரெடிமேட் ஐட்டம். இதை தனியா செய்யறதுக்கு, டிசைன் பண்றதுக்கு, இதை செய்து சப்ளை பண்றதுக்கு தனியாக ஒரு நிறுவனங்கள் இருக்கும். அவர்கள் நம்மை போன்றே பிளான் ரெடி பண்ணி ஜாய்ஸ்ட்டை பத்தின விவரங்களை கொடுத்து அவை நம்ம ஸ்டீல் காம்போனன்ட்ல எப்படி கனெக்ட் ஆக போகுதுன்ற இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. அதனால இந்த டிராயிங்ஸை நம்ம கண்டிப்பா ரிவ்யூ பண்ணி அதுல இருக்கக்கூடிய காம்போனன்ட் நம்ம காம்போனன்ட்டை ஏதாவது பாதிக்குதா, இல்லை அவர்கள் மாற்றி ஏதாவது செய்திருக்காங்களா அப்படின்றத பார்த்து நம்ம அவர்களோட கோஆர்டினேட் பண்ணி ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும். அதனால ஜாய்ஸ்ட் டிராயிங்கும் இம்பார்ட்டன்டான ஒரு இன்புட் டிராயிங். அடுத்து டெக் டிராயிங்ஸ். டெக்ன்றது ஒவ்வொரு ஃப்ளோர் லெவல்லையும் பாய் மாதிரி விரிச்சு அதற்கு மேல ரீபார் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டீல் பாரை பரப்பி தான் கான்கிரீட்டை கொட்டுவாங்க. அதன் மூலியமா தான் ஃப்ளோர்ஸ் வந்து ரெடி ஆகுது. இந்த டெக்கு நம்மளை பாதிக்குமானா நம்மளை பெரிதாக பாதிக்காது. ஏனென்றால் ஸ்டீல் காம்போனன்ட் மேல தான் இந்த டெக்கை பரப்ப போறாங்க. அவர்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஒரு ரிவ்யூ பண்ண வேண்டி இருக்கும். ஒரு சமயம் அவர்களுடைய எலிவேஷனும் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய எலிவேஷனும் மேட்ச் ஆகாம போச்சு அப்படின்னா எது சரியான எலிவேஷன்றத நம்ம ஃபேப்ரிகேட்டருக்கு அனுப்பிச்சு இதை கிளாரிஃபை பண்ண வேண்டி இருக்கும். அதற்காக டெக் டிராயிங்ஸ் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க இருப்பது HVAC டிராயிங்ஸ். ஹீட், வென்டிலேஷன், ஏர் கண்டிஷன் சம்பந்தப்பட்ட டிராயிங்ஸ். ஒரு பில்டிங் என்று இருந்தால் அதுல ஹீட், வென்டிலேஷன்ஸ் கண்டிப்பா ப்ரொவைட் பண்ணிருக்கும். ஹீட்டை ப்ரிவென்ட் பண்றதுக்கும் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுக்காகவும் பண்ண வேண்டியிருக்கும். ஏர் கண்டிஷன்ஸ் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான கண்டிஷன்ஸ் தேவைப்படுது. வின்டர் பீரியட்ல ஹாட்டாகவும், சம்மர் பீரியட்ல கூலாகவும் இருக்கிற மாதிரி தான் அவங்க ஏர் கண்டிஷன் சிஸ்டம்ஸ் இருக்கும். அப்ப அது சம்பந்தமான சர்க்யூட்ஸ், அது சம்பந்தமான விஷயங்கள் இருக்கும். இவைகள் நம்மளை பாதிக்காது. பொதுவா எந்த மாதிரி பாதிக்கும் என்றால் எலக்ட்ரிக்கல் டிராயிங், பிளம்பிங் டிராயிங், மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் டிராயிங்ஸ் அல்லது இந்த HVAC டிராயிங்ஸ் எல்லாம் பைப் ரூட்டிங் ரன் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் கான்டியூட்னுவாங்க. பிளம்பிங் வந்து பைப்பிங், வாட்டர் சர்க்கியூட் பண்றதுக்காக இருக்கும். அதே மாதிரி ஃபயர் ஃபைட்டிங் சம்பந்தமான வாட்டர் சர்க்யூட்ஸும் இருக்கும். இவைகள் சில சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய ஸ்டீல் காம்போனன்ட்டுக்கு உள்ள புகுந்து போகலாம். ஒரு பீமுக்குள்ள புகுந்து போகலாம், இல்ல ஒரு காலத்துக்குள்ள புகுந்து போகலாம். அது போன்ற சமயங்கள்ல ஹோல்ஸ் ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும், இல்ல கட் அவுட் கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த காம்போனன்ட் வந்து உள்ள புகுந்து வெளியே போறதுக்காக நம்ம தான் கொடுக்கணும். ஏன்னா அது ஃபீல்டில் போய் அது பண்ண முடியாது. அது டிசைனை வந்து அஃபெக்ட் பண்ணும். அப்படின்றதுனால இவைகளை வெரிஃபை பண்ணி ஒன்று அவர்களை ஆல்டர் பண்ண சொல்லணும். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரக்சரல் டிசைன் என்ஜினியருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் ஆன் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி தான் நம்ம வந்து கட் அவுட் கொடுக்கணும். வித்தவுட் டிசைன் இன்ஜினியருடைய அப்ரூவல் இல்லாம இதை நாம பண்ணக்கூடாது. இப்போ அடுத்து நம்ம பார்க்க இருப்பது அதர் ட்ரேடர்ஸ் டிராயிங், அதாவது மற்ற வேலை சம்பந்தப்பட்டவர்களுடைய டிராயிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வுட் ஒர்க் நிறைய இருக்குன்னு வச்சுங்களேன். அப்ப கார்பெண்டர் வந்து டிராயிங்ஸ் ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அலுமினியம் பேனல்ஸ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய டிராயிங்ஸ் வந்து நிறைய இருக்கும். அப்ப எல்லா ப்ராஜெக்ட்லயும் இவங்க வரமாட்டாங்க. ஒரு ப்ராஜெக்ட்ல வருவாங்க, ஒரு ப்ராஜெக்ட்ல இல்லாம இருப்பாங்க. அப்ப இவங்க பொதுவா என்ன பண்றோம், அதர் ட்ரேடர்ஸ் டிராயிங் அப்படின்றோம். இவர்கள் எம் என்ற சீரீஸ்ல டிராயிங்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஸ்பெசிஃபிகேஷன். ரொம்ப இம்பார்ட்டன்டான டாக்குமெண்ட். இதுதான் முதல்ல GC, ஓனர், ஆர்கிடெக்சர் இன்ஜினியர் 3 பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். இதை பேஸ் பண்ணி தான் டிசைன் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து பண்றோம். சப்ளையர் இதை பேஸ் பண்ணி தான் எந்த மாதிரியான மெட்டீரியல் சப்ளை பண்ணணும்னு பண்றோம். பேசிக்கா காஸ்ட் எஸ்டிமேஷனே இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பேஸ் பண்ணி தான் நடக்கும். ஸோ இவைகள் எல்லாம் இன்புட் டிராயிங்ஸ். பேசிக்கா இவைகள் கண்டிப்பா நம்ம வந்து ஒரு ஸ்டீல் டீடைலர் தெரிஞ்சிக்க வேண்டிய இன்புட் டிராயிங்ஸ். இப்போ நம்ம பார்க்க இருப்பது அவுட்புட் டிராயிங்ஸ். அதாவது ஒரு ஸ்டீல் டீடைலிங் ஆஃபீஸ்ல இருந்து கஸ்டமருக்கு கொடுக்கப்படுகின்ற டிராயிங்ஸ் அல்லது டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம பார்க்க இருப்பது ஆங்கர் போல்ட் பிளான். இது AB அப்படின்னு ஆரம்பிக்கணும். ஆங்கர் போல்ட் பிளான் AB1, AB2, AB3 இருக்கலாம்.
இல்லை ஏபி 100, ஏபி 200, ஏபி 300 கூட இருக்கலாம். ஆனால் ஏபின்ற ஒரு ப்ரிஃபிக்ஸோட ஆரம்பிக்கும். சில சந்தர்ப்பங்களில் ஆங்கர் ராட் பிளான் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஏபின்னு ஆரம்பிக்கலாம், இல்லை ஏஆர் அப்படின்னு ஆரம்பிக்கலாம். ஆங்கர் போல்ட் பிளான் அப்படின்னு நம்ம பேர் வச்சோம்னா ஏபின்னு கொடுக்கலாம். ஆங்கர் ராட் பிளான் அப்படின்னு சொன்னா ஏஆர்னு கொடுக்கலாம். பொதுவா பழக்கத்துல இருக்கிறது ஆங்கர் போல்ட் பிளான். அடுத்து எம்பெட் பிளான். இவைகள் EM1, EM2, EM3 அப்படின்னு ஆரம்பிக்கலாம். EM அப்படின்ற ப்ரிஃபிக்ஸோட தான் ஆரம்பிக்கும் எம்பெட் டிராயிங்ஸ். எரெக்ஷன் பிளான். இவைகள் E1, E2, E3 என்று ஆரம்பிக்கும். முக்கியமான நம்ம பண்ணக்கூடிய டீடைல் டிராயிங், ஒரு காம்பனண்ட்டுக்கான ஒரு டிராயிங் கொடுப்போம் இல்லைங்களா, அவைகள் 1, 2, 3 என்று ஆரம்பிக்கும், அல்லது 100, 101, 102, 103 என்று ஆரம்பிக்கலாம். ஆனா இவைக்கு ப்ரிஃபிக்ஸோ இல்ல சஃபிக்ஸோ இருக்காது. அடுத்து கேதர் ஷீட். இவைகள் G1, G2, G3 என்று ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டிராயிங்ஸா ப்ரொடியூஸ் பண்ணி தரக்கூடியது. இப்போ நம்ம பார்க்க இருப்பது டாக்குமெண்ட்ஸ். இவைகள் அட்வான்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம். ஷாப் போல்ட் லிஸ்ட்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறோம். ஃபீல்டு போல்ட் லிஸ்ட்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம். CNC ஃபைல் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் கொடுப்போம். KISS ஃபைல் சொல்லக்கூடிய டாக்குமெண்ட் கொடுப்போம். இப்ப இவைகளை பற்றி கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். ஆங்கர் போல்ட் பிளான் அப்படின்னா AB1, AB2 என்று ஆரம்பிக்கும் சொல்லியிருந்தோம். இந்த டிராயிங்ல என்ன கொடுப்போம்னா, காங்கிரீட் பவுண்டேஷன்ல நம்மளுடைய காலம் போய் எப்படி உட்கார போகுது, எப்படி கனெக்ட் பண்ண போறோம், அதோடைய சைஸ் என்ன, ஆங்கர் போல்ட்டுடைய லொகேஷன்ஸ் கொடுப்போம், அவருடைய காலத்துடைய ஓரியன்டேஷனும் கொடுப்போம். இதுதான் ஆங்கர் போல்ட் பிளான்ல இருக்கும். இது பேசிக்கா ஃபூட்டிங்ல காலம் கனெக்ட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொடுக்கிறது ஆங்கர் போல்ட் பிளான் அப்படின்ற பேர்ல கொடுக்கிறோம். எம்பெட் பிளான் இது என்னன்னு பாத்தீங்கன்னா, சில சமயம் எல்லா ஸ்டீல் பீம்ஸும் இல்ல ஸ்டீல் காம்போனன்ட்ஸும் ஸ்டீலோட தான் போய் கனெக்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. சில சமயங்கள்ல கான்கிரீட் வாலோ இல்ல மேசனரி வாலோ இருந்ததுன்னா அதுல கூட ஸ்டீல் காம்போனன்ட் கனெக்ட் ஆகும், இல்ல சீட் ஆகும். அப்ப ஒரு ஸ்டீல் காம்போனன்டோட ஒரு எண்டு ஒரு காங்கிரீட்டோட போய் கனெக்ட் ஆகணும்னா அதுக்கு ஒரு அமைப்பு தேவை இல்லைங்களா. அவற்றை காங்கிரீட்லயோ இல்ல மேசனரி வால்லையோ முதல்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா பதிச்சிருவாங்க. எம்பெட் பிளேட் ஆகவோ இல்ல ஒரு ஆங்கிள் ஆகவோ பதிச்சிருவாங்க. அந்த பதிச்சு அது காங்கிரீட் எல்லாம் செட் ஆனதுக்கு அப்புறமா ஸ்ட்ரென்த் கிடைச்சிரும். அதற்கப்புறம் இந்த ஸ்டீல் காம்பனண்ட்டை கொண்டு போய் அதோட இணைப்பாங்க. அப்ப இந்த டிராயிங் தனியா இருக்கணும். ஏன்னா இந்த டிராயிங் நாம சிவில் கான்ட்ராக்டருக்கு அனுப்ப வேண்டிய டிராயிங். இது ஃபேப்ரிகேஷன் ஷாப்புக்கு போகணும், ஃபேப்ரிகேட் ஆகும். அந்த பிளான் வியூ வந்து சிவில் ஒர்க் பண்றவங்களுக்கு அனுப்ப வேண்டிய டிராயிங். அவங்க இதை வெரிஃபை பண்ணி அப்ரூவ் பண்ண வேண்டி இருக்கு. இது முதல்ல அனுப்பிச்சாதான் அவங்க அந்த வாழை கட்டி அதில் இந்த ஸ்டீல் எம்பர்ட்ஸ் வந்து எம்பர்ட் பண்ணி 15 நாள் கியூரிங் பண்ணி அதற்கப்புறம் தான் நம்ம கொண்டு போய் கனெக்ட் பண்ண முடியும். வெட் காங்கிரீட்ல இதை பண்ண முடியாது, ட்ரை காங்கிரீட்ல தான் கனெக்ட் பண்ண முடியும். அதனால இதுக்கு முன்னாடி பார்த்த ஏபி பிளானும் சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம், இதுவும் சிவில் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்றதுனால முதல்லயே இந்த டிராயிங்ஸ் எல்லாம் போயிடணும். அடுத்து பார்க்கறது எரெக்ஷன் பிளான். இது என்னன்னா எரெக்ஷன் சைட்டுக்கு அனுப்பக்கூடிய பிளான். இங்கதான் இதுல பீம்ஸும் காலம்ஸும் எங்கெங்க லொகேட் ஆக போகுது, எப்படி அவற்றை ஃபீல்டுல கனெக்ட் பண்ண போறாங்க, வெல்டா கனெக்ட் பண்ண போறாங்களா அல்லது போல்ட் போட்டு கனெக்ட் பண்ண போறாங்களா, அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இதுல கொடுத்துருக்கணும். ஃபீல்டுல எரெக்ட் பண்றதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் உள்ளடக்கிய டிராயிங் தான் எரெக்ஷன் டிராயிங்ஸ். அடுத்து டீடைல் டிராயிங்ஸ். இவைகள் 1, 2, 3 என்று ஆரம்பிக்கும், அல்லது 100, 200, 300 என்று ஆரம்பிக்கலாம். இந்த டிராயிங்ஸ் ஃபேப்ரிகேஷன் ஷாப்புக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய டிராயிங் தான் டீடைல் டிராயிங். ஒரு ஸ்டீல் மெம்பரை பத்தின விவரங்கள் இருக்கும், அவற்றுக்கான பில் ஆஃப் மெட்டீரியல் சொல்லக்கூடிய சைசிங் இருக்கும், வெயிட் இருக்கும், லென்த், விட்த், திக்னஸ் போன்ற அமைப்பு இருக்கும். எது போன்ற ஷாப் கோட்டிங் கொடுக்கணும், என்ன மாதிரி பெயிண்ட் கொடுக்கணும் அல்லது கால்வனைஸ் பண்ணணும் போன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும். சர்ஃபேஸ் ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸும் இதுல இருக்கும். இதை வச்சுதான் ஒரு ஃபேப்ரிகேஷன் ஷாப்பு கரெக்டான சைஸுக்கு மெட்டீரியல்ஸை கட் பண்ணி அவற்றை வெல்டிங் மூலயமாவோ அல்லது போல்டிங் மூலயமாவோ இணைச்சி ஒரு மெம்பரா ஃபீல்டுக்கு அனுப்புவாங்க. ஃபீல்டில் இந்த மெம்பரை எரெக்ஷன் டிராயிங்ஸை பேஸ் பண்ணி அதில் கொடுத்துருக்கிற நம்பரை பேஸ் பண்ணி மேட்ச் பண்ணி லொக்கேஷனில் எரெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான டிராயிங். இதுக்கு தான் டீடைலிங் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது கேதர் ஷீட். இது என்ன அப்படி என்றால், இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த டீடைல் டிராயிங்ல இருக்கக்கூடிய ஒரு மெம்பர்லையும் சில மெட்டீரியல் கனெக்ட் ஆயிருக்கும். அதாவது பல மெட்டீரியல் ஒன்று சேர்ந்து தான் ஒரு மெம்பரா இருக்கும். அந்த மெட்டீரியல்ல தனித்தனியாக டீடைல் செய்து கொடுப்பது தான் கேதர் ஷீட். உதாரணமாக
பிளேட் மெட்டீரியல் அதை தனியா டீடைல் செய்து கொடுத்திருப்போம். ஆங்கிள் மெட்டீரியலை தனியா டீடைல் செய்து கொடுப்போம். டபிள்யூ ஷேப் மெட்டீரியலை தனியா டீடைல் செய்து கொடுத்திருப்போம். சேனல் மெட்டீரியலை தனியா டீடைல் செய்து கொடுப்போம். இவற்றை தொகுத்தோ இல்ல தனித்தனியாவோ ஒரு டிராயிங்ல வச்சிருப்போம். அப்ப பிளேட் கட் பண்றவங்களுக்கு அந்த பிளேட் சம்பந்தமான டிராயிங் போயிடும். சேனல் கட் பண்றவங்களுக்கு சேனல் சம்பந்தமான டிராயிங்ஸ் போயிடும். இதை பேஸ் பண்ணி அவர்கள் ட்ரில் செய்து கட் செய்து எட்ஜ் ப்ரிப்பரேஷன் சொல்லக்கூடிய ஒர்க் எல்லாம் பண்ணி ரெடியா வச்சிருப்பாங்க. ஃபேப்ரிகேஷன் ஷாப்ல இருக்கக்கூடிய ஃபிட்டர் இந்த காம்போனன்ட்டை எடுத்து தான் வெல்டு செய்தோ அல்லது போல்ட் செய்தோ கனெக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை பெயிண்டிங் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு பெயிண்ட் கோட்டிங் செய்து அதை ஃபீல்டுக்கு அனுப்புவாங்க. கேதர் ஷீட் ஒரு சிங்கிள் பார்ட்டுக்கான டிராயிங் கேதர் ஷீட்னு சொல்லுவாங்க, கேதர் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க, சிங்கிள் பார்ட் டிராயிங்னு சொல்லுவோம். அடுத்து டீடைலிங் ஆஃபீஸ்ல இருந்து போகக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன அட்வான்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல், இதை சுருக்கமா ஏபிஎம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஏபிஎம் அப்படின்றது என்ன அப்படி என்றால் ஸ்டார்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட்ல மெம்பர்ஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் எடுக்கணும். காலம்ஸ், பீம்ஸ், பிரேசிங் போன்ற மெயின் மெம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐட்டத்தை லிஸ்ட் டவுன் பண்ணி ஒரு மெம்பருக்கும் என்ன லென்த் இருக்கணும், என்ன வெயிட் இருக்கணும், அது எந்த கிரேட் மெட்டீரியல் அப்படின்றத பொறுத்து ஸ்டீல் கிரேடை கொடுத்துருப்பாங்க. இதை மேலிருந்து கீழாக டேபிள் ஃபார்ம்ல கொடுக்கணும். இதை அடிப்படையா வச்சுதான் ஒரு ஃபேப்ரிகேஷன் ஷாப் அவங்க ஸ்டோர்ல என்னென்ன மெட்டீரியல் இருக்குன்னு செக் பண்ணி அதை தனியா ஒதுக்கி வச்சுட்டு என்னென்ன மெட்டீரியல் இல்லையோ அதை ஸ்டீல் மில்லுக்கு அனுப்பிச்சு பிரைஸை ஃபைனல் செய்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுவாங்க. நம்ம இதை முதல்ல கொடுத்துட்டோம்னா இது ப்ராசஸிங் டைம் ஆகும். இவங்க கிட்ட என்னென்ன இருக்குன்றத வெரிஃபை செய்து இல்லாத மெட்டீரியல்ல மில்லுக்கு ஆர்டர் கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கொட்டேஷன் வாங்கி என்ன பிரைஸ்ன்றத முடிவு பண்ணி அதுக்கப்புறம் பிளேஸ் பண்ணணும். சில சமயங்கள்ல மெட்டீரியல் கிடைக்கலன்னா வெவ்வேறு இடங்கள்ல இருந்து வர வைக்க வேண்டியிருக்கும். டைம் எடுத்துக்கும். இதை முதல்ல நம்ம கஸ்டமருக்கு கொடுத்துட்டு நம்ம டீடைலிங் ஒர்க் பண்ணி அப்ரூவலுக்கு அனுப்பிச்சு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் ஃபேப்ரிகேஷனுக்கான டிராயிங்ஸை ஃபைனலாக சப்மிட் பண்ணும்போது இந்த மெட்டீரியல் எல்லாம் ஷாப்ல ரெடியா இருக்கும். அப்போ உடனடியாக வேலையை ஆரம்பிச்சு செய்ய முடியும். அதுக்காக தான் இந்த ஏபிஎம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மெட்டீரியல் லிஸ்ட்டை ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போதே, அதாவது டீடைலிங் ப்ராசஸ் ஆரம்பிச்சு 1 or 2 டேஸ்லயே இதை ரிலீஸ் பண்ண வேண்டியிருக்கும். கஸ்டமர் இதை தான் முதல்ல எதிர்பார்ப்பாங்க நம்ம கையில இருந்து. அதற்கப்புறம் தான் ஏபி பிளான் கூட எதிர்பார்ப்பாங்க. அதனால இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ். அடுத்து நம்ம பார்க்கிறது ஷாப் போல்ட் சம்மரி. இது என்ன? ஷாப்ல அசம்பிள் ஆகக்கூடிய மெட்டீரியல் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்கு தேவையான போல்ட் லிஸ்ட். இதை பேஸ் பண்ணி ஷாப் இந்த போல்ட் மேனுஃபேக்சருக்கோ இல்ல போல்ட் சப்ளையருக்கோ இந்த லிஸ்ட் அனுப்பிச்சு அவங்க கிட்ட இருந்து தேவையான போல்ட்டை வாங்கி இதை ஷாப்ல கனெக்ட் பண்ணிப்பாங்க. இது ஒரு சம்மரியா அனுப்பும் போது இந்த சம்மரியை நேரா போல்ட் சப்ளையருக்கு அனுப்பிச்சு வாங்கிடுவாங்க. எளிதா இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்க்க இருப்பது ஃபீல்டு போல்ட் சம்மரி. இப்போ ஏற்கனவே ஷாப் போல்ட் சம்மரி பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் இதுவும். இது என்னன்னா ஃபீல்டில் கனெக்ட் ஆகக்கூடிய மெம்பர். ஒரு காலத்தில் ஒரு பீம் போய் கனெக்ட் ஆகும், இல்லை ஒரு பீம்ல இன்னொரு பீம் கனெக்ட் ஆகலாம், பிரேசிங் கனெக்ட் ஆகலாம். இதை போல்ட் மூலயமா கனெக்ட் பண்றாங்க அப்படின்னா அந்த போல்ட்டை பத்தின லிஸ்ட் கொடுக்கணும். நம்ம இதை போல்ட் சப்ளையருக்கு அனுப்பிச்சு நேரா சப்ளையர் கிட்ட இருந்து ஃபீல்டுக்கு போயிடும். ஷாப்புக்கு ஷாப்ல இருந்து திருப்பி ஃபீல்டுக்கு போனால் காஸ்ட் அதிகமாகும், டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் அதிகமாகும், டைம் அதிகமாகும். அதை குறைக்கிறதுக்காக நேரடியா சப்ளையர்கிட்ட இருந்து ஃபீல்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இது ஃபீல்டு போல்ட் சம்மரி அப்படின்றோம். அடுத்து சிஎன்சி ஃபைல். சிஎன்சி ஃபைல் அப்படின்றது ஸ்டீல் மெட்டீரியலை, ஸ்டீல் மெம்பரை கட் பண்றதுக்காக நியூமரிக்கலி கண்ட்ரோல்டு மெஷின்ஸ் யூஸ் பண்றாங்க. அந்த நியூமரிக்கல் கண்ட்ரோல் மெஷினுக்கு தேவையான இன்புட்டை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்க வேண்டியிருக்கும். இது வேல்யூ ஆடட் சர்வீஸ். அதாவது ஆட்டோகேட் போன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணா இந்த அவுட்புட் கிடைக்காது. அதே சமயம் 3D மாடலிங் சாஃப்ட்வேர் சொல்லக்கூடிய SDS2 மற்றும் டெக்லா போன்ற சாஃப்ட்வேர்ஸ் இது இன்பில்டா இந்த ப்ரோக்ராமை டெவலப் பண்ணும். ஒரு மெம்பருக்கும் தனித்தனியா சிஎன்சி அவுட்புட் எடுக்க முடியும். பல்வேறுபட்ட மெஷின்ஸ் இருக்கு. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சிஎன்சி ப்ரோக்ராமிங் பண்ண வேண்டியிருக்கும். நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சிஎன்சி ஃபைல் நியூட்ரல் ஃபைல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எந்த மெஷினா இருந்தாலும் இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மெஷினுக்கு ஏற்ற மாதிரி ப்ரோக்ராமை அது ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் பண்ணி அந்த மெஷினுக்கு இன்புட் கொடுத்துரும். இதை பேஸ் பண்ணி ஷாப்ல மெட்டீரியல்ஸை கட் பண்றதோ இல்ல ட்ரில் பண்றதோ இல்ல ஸ்கிரைபிங் சொல்லக்கூடிய மார்க்கிங் பண்றதோ பண்ணிடுவாங்க. எளிதா ஸ்டீல் மெட்டீரியலை கட் பண்ணி இந்த வேலைகளை முடிக்கிறதுக்கு கொடுக்கறதுனால சிஎன்சி ஃபைலும் நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும். அடுத்து KISS ஃபைல். டீடைலிங் ஷாப்ல இதை கிஸ் ஃபைல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதாவது கீப் இட் சிம்பிள் ஸ்டீல் ஃபார்மட்னு பேரு. இது எதுக்கு உதவுது
அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மெட்டீரியல் பத்தின டைமென்ஷன்ஸை டெசிமல்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த மெட்டீரியலுக்கு தேவையான அனைத்து இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். லென்த், விட்த், சைஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் போடப்படக்கூடிய ட்ரில்லிங் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் கனெக்ட் பண்ணக்கூடிய போல்ட், நட்டு, வாஷரை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. மேலும் அதில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் ஏரியாலாம் இதில் கால்குலேட் பண்ணுறது மூலயமா ஷாப் இந்த கிஸ் ஃபைலை பேஸ் பண்ணி எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு லேபர் மேன் ஹவர்ஸ் தேவைப்படும், என்னென்ன மாதிரியான லேபர்லாம் தேவைப்படுவாங்கன்னு எஸ்டிமேட் பண்ணி அவங்க இந்த ஃபேப்ரிகேஷனுக்கான ஒரு பிளானை உருவாக்க முடியும். ஒருவேளை கால்வனைஸ் பண்ண வேண்டிய இருக்குன்னா கால்வனைஸ் மெட்டீரியல் ஒண்டி தனியாக பிரித்து கால்வனைஸ் செக்ஷனுக்கு அனுப்பிச்சு கால்வனைஸ் பண்ணிட்டு வரும். இதை பேஸ் பண்ணி காஸ்ட் எஸ்டிமேஷன் பண்ண முடியும், மேன் ஹவர் எஸ்டிமேஷன் பண்ண முடியும், டிரான்ஸ்போர்ட்டேஷன் எஸ்டிமேஷன் பண்ண முடியும், ப்ராசஸிங் எஸ்டிமேஷன் பண்ண முடியும். அதனால இந்த கிஸ் ஃபைல் அப்படின்றத பொதுவாக எல்லா கஸ்டமருமே இப்போ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாஃப்ட்வேர் ஆட்டோமேஷன் பண்ணியிருக்க எல்லா ஃபேப்ரிகேட்டருக்குமே இந்த ஃபைல் ரொம்ப தேவைப்படும். இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்தோம்னா, என்ன இன்புட் ஸ்டீல் டீடைலிங் ஆஃபீஸர்ஸ்க்கு கிடைக்கும், அதை பேஸ் பண்ணி என்னென்ன அவுட்புட் ஸ்டீல் டீடைலிங் ஆஃபீஸ் கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியிருக்குன்றத ஒரு தொகுப்பாக பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.